நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. தமிழகத்தில் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு வழங்கப்படும் ஜாதி சான்றிதழில் மதத்தை குறிக்கும் ஹிந்து என்ற வார்த்தை நீக்கப்பட்டது குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. பள்ளிகளில் மாணவர்களுக்கு சில அரசு சலுகைகள் திட்டங்கள் வழங்குவதற்கு ஜாதி சான்றிதழ் தவிர்க்க முடியாதது. அந்த சான்றுகளில் ஜாதி பெயர்களுக்கு முன்னர் ஹிந்து என்ற வார்த்தை இடம்பெறும். ஆனால் இப்போது ஆன்லைன் மூலமாக பெறப்படும் சான்றிதழ்களில் ஜாதியின் பெயர் அது பிற்படுத்தப்பட்ட பிரிவா மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிரிவா என மட்டும் குறிப்பிடப்படுகிறது. ஹிந்து என்ற வார்த்தை நீக்கப்பட்டுள்ளது. இது குழப்பத்துடன் சர்ச்சையையும் ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து ஆசிரியர்கள் கூறுகையில், கல்வி உதவித்தொகை போன்ற அரசு சலுகைகளை பெறுவதற்கு சம்பந்தப்பட்ட மாணவர்கள் எந்த பிரிவை சார்ந்தவர்கள் என்பது தெரிவது அவசியம். உதாரணமாக, ஹிந்து வன்னியர் என்பது DNC பிரிவில் வரும், கிறிஸ்தவ வன்னியர் என்பது BC பிரிவில் வரும். மாணவரின் TCயிலும் ஜாதி பெயர் குறிப்பிடாமல் அந்த இடத்தில் ரெஃபர் டு ஒரிஜினல் கம்யூனிட்டி சர்டிபிகேட் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜாதி சான்றிதழில் ஹிந்து என்ற வார்த்தை இடம்பெறாததால் மாணவர் எந்த பிரிவை சேர்ந்தவர் என தெரிந்து கொள்வதில் குழப்பம் ஏற்படுகிறது என்று கூறினர். இதுகுறித்து இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் கூறுகையில், ஆன்லைன் மூலம் பெறப்படும் ஜாதி சான்றிதழில் ஜாதி பெயர்களுக்கு முன் இடம்பெறும் ஹிந்து என்ற வார்த்தை நீக்கப்பட்டது கண்டிக்கத்தக்கது. இது ஒட்டுமொத்தமாக இந்துக்களுடைய உரிமைகளை தட்டி பறிப்பதாகும். இதனால் நிர்வாக ரீதியாக குளறுபடி ஏற்படும், இந்துக்களின் சலுகைகள் பறிக்கப்படும் அபாயம் இருக்கிறது என்று தெரிவித்தார். நிதர்சனத்தில் மதம் மாறினாலும் அரசின் சலுகைகளுக்காக காகிதத்தில் மாற்றாமல் நிறைய கிரிப்டோ பிரிவினர் இருக்கின்றனர். அவர்கள் இந்துக்களுக்கு இருக்கக்கூடிய சலுகைகளை பறித்துக் கொள்ளும் அபாயம் இருப்பதாக இந்து இயக்கங்கள் குற்றம் சாட்டியுள்ளன.